வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக பூர்ணிமா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாநிலங்களுக்கு இடையேயான மக்கள் போக்குவரத்துக்கு இ பாஸ் பெற அறிவுறுத்துவது ஏன்? விளக்க மனு தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 5185 பேருக்கு கொரோனா, 68 பேர் உயிரிழப்பு. கொரோனா பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 6,46,128 உயர்வு. சென்னையில் இன்று ஒரே நாளில் 1288 பேருக்கு கொரோனா, பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,79,424 உயர்வு. கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை தடுக்க மாநில, மாவட்ட எல்லைகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. (2020) ஆண்டின் அமைதிக்கான நொபேல் பரிசு அறிவிப்பு. உலக உணவு திட்டம் அமைப்பு பெறுகிறது. எதிரிகளின் ரேடார்களை அழிக்கும் வல்லமை வாய்ந்த ருத்ரம் ஏவுகணை இந்தியா வெற்றிகரமாக சோதனை. எதிர்ப்பு குரல்கள் எழுந்தால்தான் தமிழ் சேர்க்கப்படுமா? மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற கிளை சரமாரி கேள்வி. தமிழகம் முழுவதும் 2650 கோடி மதிப்பிலான ஊராட்சி மன்ற டெண்டர்களுக்கான அறிவிப்பாணை ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்தியாவில் கிரிக்கெட்டிற்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அனைத்து விளையாட்டுகளையும் சமமாக பார்க்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. பெரம்பலூர் மாவட்டத்தில் சோலார் மின்விளக்கு அமைத்ததில் 5 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி. ஊராட்சி மன்ற தலைவர்கள் வேதனை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் இன்று மேலும் 68 பேர் கொரோனாவால் உயிரிழந்ததை அடுத்து இதுவரை கொரோனாவுக்கு பலியானோர் எண்ணிக்கை 10,120 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. இன்று ஒரே நாளில் 5185 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 6,46,128 உயர்ந்துள்ளது. இன்று ஒரே நாளில் கொரோனா தொற்றால் 68 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் தமிழகத்தில் இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10,120 அதிகரித்துள்ளது. சென்னையில் கொரோனா பரவல் வேகம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இன்று ஒரே நாளில் 1288 பேர் வைரஸ் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். இவர்களுடன் சேர்த்து சென்னையில் இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,79,424 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் இன்று 5,357 பேர் கொரோனாவிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதுவரை 5,91,811 பேர் கொரோனாவிலிருந்து மீண்டுள்ளனர். தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அனைத்து மாவட்டங்களிலும் இன்று கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவையில் 397 பேருக்கும், செங்கல்பட்டில் 343 பேருக்கும், சேலத்தில் 295 பேருக்கும், தஞ்சாவூரில் 240 பேருக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 2020 ஆண்டின் அமைதிக்கான நொபேல் பரிசு உலக உணவு திட்டம் அமைப்பிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவம், இயற்பியல், வேதியியல், இலக்கியம், பொருளாதாரம், அமைதி ஆகிய துறைகளில் சிறப்பாக செயல்படுபவர்களுக்கு நொபேல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. 2020 ஆண்டுக்கான மருத்துவம், இயற்பியல், வேதியியல் துறைகளுக்கான நொபேல் பரிசு அறிவிக்கப்பட்ட நிலையில் அமைதிக்கான நொபேல் பரிசு நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் இன்று அறிவிக்கப்பட்டது. பசி போக்குதல், யுத்தம் பாதித்த பகுதிகளில் அமைதியை ஏற்படுத்த அளிக்கப்பட்ட பங்களிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில்
ஐக்கிய நாடுகள் சபையின் ஓர் அங்கமான உலக உணவு திட்டம் அமைப்பிற்கு இந்த ஆண்டுக்கான அமைதிக்கான நொபேல் பரிசு அறிவிக்கப்பட்டது. கடந்த ஆண்டில் 88 நாடுகளை சேர்ந்த 10 கோடி மக்களுக்கு இந்த அமைப்பு உணவுகளை வழங்கியுள்ளது. தமிழகம் முழுவதும் 2650 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊராட்சி மன்றங்களின் சாலை மேம்பாட்டு டெண்டர்களை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசின் 14வது நிதிக்குழுவின் பரிந்துரையின் பேரில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த நிதி ஒவ்வொரு ஊராட்சிக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஊராட்சி ஒன்றியத்தை சேர்ந்த ஜோதிமணி குமரேசன் உள்ளிட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். ஊராட்சி மன்றம் மற்றும் கிராம சபையின் ஒப்புதல் இன்றி அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக தமிழக அரசு அதிகாரிகள் மூலமாகவே திட்டங்களை தேர்ந்தெடுத்து செயல்படுத்த உள்ளதாகவும் இதனை ரத்து செய்ய வேண்டும் என அந்த மனுவில் கோரிக்கை விடுத்தனர். இந்த வழக்கு நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது ஊராட்சி மன்றங்கள் முடிவெடுத்து அதன் அடிப்படையில் டெண்டர் விட வேண்டும் என மனுதாரர் சார்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து ஊராட்சி மன்றங்களின் அனுமதி இல்லாமல் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் மூலமாகவே டெண்டர் வெளியிடுவதற்கான அறிவிப்பாணையை நீதிபதி ரத்து செய்து உத்தரவிட்டார். எதிர்ப்பு குரல் எழுந்தால்தான் தமிழ் சேர்க்கப்படுமா என மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவில் இயங்கி வரும் மத்திய தொல்லியல் துறை கல்லூரியில் தொல்லியல் துறை 2 ஆண்டு பட்டய படிப்பு கல்வி தகுதியில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்ட அறிவிப்பை ரத்து செய்ய கோரி மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் ரமேஷ்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் கிருபாகரன், புகழேந்தி அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது மத்திய அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் தொல்லியல் துறை 2 ஆண்டு பட்டய படிப்பு கல்வி தகுதியில் தமிழ் மொழியையும் இணைத்து அறிவிப்பாணை வெளியிடப்பட்டுள்ளதாக அறிக்கை தாக்கல் செய்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டது தொடர்பாக மத்திய அரசுக்கு பல்வேறு சரமாரியான கேள்விகளை எழுப்பினார். அறிவிப்பாணை வெளியிடும் போதே செம்மொழிகளில் முதன்மை மொழியான தமிழ் மொழியை ஏன் இணைக்கவில்லை என்றும் இந்த அறிவிப்பாணையை தயார் செய்த அதிகாரி யார் என்றும் கேள்வி எழுப்பினார். தொல்லியல் துறை அதிகாரிக்கு குறைந்தபட்சம் செம்மொழிகள் எவை என்று கூட தெரியாதா என்றும் அந்த அதிகாரி மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்றும் கேள்வி எழுப்பினார். மொழிகள் தொடர்பான பிரச்சினைகளை கையாளும் போது கவனமாக செயல்பட வேண்டும் என்றும் இந்தியாவில் மாநிலங்கள் ஜாதி மத அடிப்படையில் பிரிக்கப்படவில்லை, மொழிவாரியாகத்தான் பிரிக்கப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்டனர். பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்ட அதிகாரி மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மத்திய அரசு விரிவான பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மும்பையில் பிரபல தொலைக்காட்சி சேனல்களில் டிஆர்பி ரேட்டிங் மோசடி நடந்திருப்பதாகவும் இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மும்பை காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார். ஒரு தொலைக்காட்சி சேனலை தோராயமாக எவ்வளவு பேர் பார்க்கிறார்கள் என்பதை தனியார் நிறுவனம் ஒன்று இந்த வகையில் கணக்கிட்டு வாரந்தோறும் முடிவுகளை வெளியிட்டு வருகிறது. இதனை அடிப்படையாக கொண்டே விளம்பரதாரர்களும் தொலைக்காட்சி சேனல்களுக்கு தங்களது விளம்பரங்களை கொடுத்து வருகிறார்கள். பிராட்காஸ்ட் ஆடியன்ஸ் ரிசர்ச் கவுன்சில் இந்தியா எனப்படும் பார் இந்தியா நிறுவனம் இந்தியா முழுவதும் இந்த பணியினை மேற்கொண்டு வருகிறது. இந்த கணக்கீட்டு முறையில் தமிழகம் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் முறைகேடுகள் நடைபெறுவதாக நெடுங்காலமாகவே புகார்கள் இருந்து வருகின்றன. அவ்வப்போது இந்த முறைகேடுகளின் மீது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதும் உண்டு. அந்த வகையில் தற்போது மும்பையிலும் இந்த முறைகேடு அரங்கேறி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. டிஆர்பி ரேட்டிங்கில் நடந்த மோசடி தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் ஒருவர் டிஆர்பி ரேட்டிங் மதிப்பிடுவதற்கான மீட்டர்களை நிறுவிய ஒரு நிறுவனத்தின் முன்னாள் ஊழியராவார். மேலும் இந்த மோசடியில் பிரபல செய்தி சேனல்களான ரிபப்ளிக் டிவி, ஃபேக்ட் மராத்தி மற்றும் பாக்ஸ் சினிமா உள்ளிட்ட சில சேனல்களும் ஈடுபட்டுள்ளதாக மும்பை காவல் ஆணையர் பரம்பீர் சிங் தெரிவித்துள்ளார். கல்வி அறிவே இல்லாத பகுதிகளில் ஆங்கில தொலைக்காட்சி சேனல் பார்க்க வாய்ப்பு இல்லை என்ற நிலையில்
அங்கு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த தொலைக்காட்சி சேனலை பார்க்க அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு 400 முதல் 700 ரூபாய் வரை பணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மும்பை காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்த குற்றச்சாட்டை ரிபப்ளிக் டிவி நிறுவனத்தினர் மறுத்துள்ளனர். மேலும் இந்த விவகாரத்தில் மும்பை காவல் ஆணையர் மன்னிப்பு கேட்காவிட்டால் அவர் மீது மான நஷ்ட வழக்கு தொடரப்படும் என அந்த சேனலின் தலைமை ஆசிரியர் அர்னாப் கோஸ்வாமி தெரிவித்துள்ளார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பேட்ஸ்மேன்கள் அணியில் விளையாடுவதை அரசு வேலை போல் நினைப்பதாகவும், நன்றாக விளையாடினாலும் விளையாடாவிட்டாலும் எப்படியும் சம்பளம் வந்துவிடும் என்பது அவர்களுக்கு தெரியும் எனவும் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான வீரேந்திர சேவாக் விமர்சித்துள்ளார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியுடன் கடந்த 7ஆம் தேதி மோதிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 10 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. அணியின் பந்துவீச்சு சிறப்பாக இருந்தாலும் பேட்ஸ்மேன்கள் மோசமாக விளையாடியதால் 168 ரன்கள் வெற்றி இலக்கை துரத்திய சிஎஸ்கே அணி 157 ரன்களில் ஆட்டமிழந்தது. இந்த போட்டியில் கேதர் ஜாதவின் ஆட்டம் மிகவும் விமர்சிக்கப்பட்டது. இதுகுறித்து கிரிக்கெட் இணையதளம் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான சேவாக், சிஎஸ்கே அணியின் சில வீரர்கள் அரசாங்க வேலை போல் நினைத்துக் கொண்டு விளையாடுவதாகவும், விளையாடினாலும் விளையாடாவிட்டாலும் சம்பளம் வந்துவிடும் என்பது அவர்களுக்கு தெரியும் எனவும் விமர்சித்துள்ளார். 168 ரன்கள் என்பது எட்டக்கூடிய இலக்குதான் எனவும், கேதார் ஜாதவும் ரவீந்திர ஜடேஜாவும் அதற்கு உதவவில்லை எனவும் சேவாக் தனது பேட்டியில் தெரிவித்துள்ளார். நிலம் வாங்கி தருவதாக கூறி 2,70,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக திரைப்பட தயாரிப்பாளர் உட்பட 2 மீது புகார் அளித்த நடிகர் சூரியை நேரில் ஆஜராகும்படி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். வீரதீர சூரன் என்ற திரைப்படத்தில் நடிகர் சூரி நடித்துக் கொண்டிருந்த போது தயாரிப்பாளர் அன்புவேல் ராஜன் மற்றும் அன்புவேல் ராஜனின் நண்பரான நடிகர் விஷ்ணு விஷாலின் தந்தையும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியுமான ரமேஷ் குடவாலா ஆகியோர் சிறுசேரி அருகே குறைந்த விலையில் இடம் வாங்கி தருவதாக நடிகர் சூரியிடம் கூறியுள்ளனர். இதை நம்பி நடிகர் சூரி கொடுத்த 2,70,00,000 ரூபாய் பணத்தை இருவரும் ஏமாற்றிவிட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக சூரி கொடுத்த புகாரின் பேரில் தயாரிப்பாளர் அன்புவேல் ராஜன் மற்றும் ரமேஷ் குடவாலா ஆகியோர் மீது 5 பிரிவுகளின் கீழ் அடையாறு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த வழக்கு தொடர்பாக வரும் 29ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி நடிகர் சூரிக்கு சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். அரசியல் நிகழ்வுகள் சிலவற்றை தற்போது வேக செய்திகளாக பார்ப்போம். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் சிவசேனா 50 இடங்களில் போட்டியிட உள்ளதாக சிவசேனா மூத்த தலைவர் திரு சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே, அமைச்சர் திரு ஆதித்ய தாக்கரே ஆகியோர் காணொலி மூலம் பிரச்சாரம் செய்வார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் தொல்லியல் துறை பட்டய படிப்புக்கான கல்வி தகுதியில் தமிழ் உள்ளிட்ட செம்மொழிகள் சேர்க்கப்பட்டுள்ளதை வரவேற்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். இந்திய தொல்லியல் துறைக்குள் நுழையும் வாசலிலேயே தமிழ் மாணவனை தகுதியிழக்கச் செய்யும் அநீதிக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் உண்மையான பிரச்சினைகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி புரிந்து கொள்ளவில்லை என்பது நாட்டிற்கு ஆபத்தில்லை, ஆனால் அவரது தவறுகளை எடுத்துரைக்கும் மனதைரியம் அவரை சுற்றியிருப்பவர்களுக்கு இல்லை என்பதுதான் நிதர்சனம் என்று காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். காற்றாலை மின்சாரத்துறை தொடர்பாக வெஸ்டாஸ் நிறுவன சிஇஓவுடன் பிரதமர் மோடி நடத்திய கலந்துரையாடலில் உள்ள தவறான கருத்துக்களை சுட்டிக்காட்டியுள்ள அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி டிராக்டரில் உள்ள சோஃபாவில் அமர்ந்து கொண்டு சுற்றுவதாகவும் அவருக்கு விவசாயம் பற்றி எதுவும் தெரியாது என்றும் மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விமர்சித்துள்ளார். வெங்காயம் மண்ணுக்குள் விளைகிறதா அல்லது மண்ணுக்கு மேலே விளைகிறதா என்று கூட ராகுல் காந்திக்கு தெரியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வெஸ்டாஸ் நிறுவன சிஇஓவுடனான பிரதமர் மோடியின் கலந்துரையாடலை கேலி செய்த காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்திக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலகத்தரம் வாய்ந்த நிறுவனத்தின் சிஇஓவுடனான உரையாடலை குறை சொல்கிறார் என்பதை ராகுல் காந்தியிடம் சொல்ல அவரது ஆதரவாளர்களுக்கு தைரியம் இல்லை என அவர் கூறியுள்ளார்.
மும்பையில் பிரபல தொலைக்காட்சி சேனல்களின் டிஆர்பி ரேட்டிங்கில் மோசடி நடைபெற்றுள்ளதாக எழுந்துள்ள புகார் குறித்து நாடாளுமன்ற நிலைக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என அதன் தலைவர் திரு சசி தரூருக்கு காங்கிரஸ் எம்பி திரு கார்த்தி சிதம்பரம் கடிதம் எழுதியுள்ளார். டிஆர்பி ரேட்டிங்கின் அடிப்படையிலேயே மக்களின் வரிப்பணம் அரசாங்க விளம்பரங்களுக்கு செலவிடப்பட்டதாக தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள அவர், தற்போது அதிலேயே சந்தேகம் எழுந்துள்ளது மொத்த அமைப்பின் நம்பகத்தன்மையை குலைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஊராட்சி மன்ற அனுமதியின்றி சாலை மேம்பாட்டு பணிக்கு விடப்பட்டுள்ள டெண்டரை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது அதிமுக அரசுக்கு கிடைத்த சம்மட்டி அடி என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை தான் வரவேற்பதாகவும் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் நோக்கத்துக்கு எதிராக செயல்பட நினைத்த அதிமுக அரசுக்கு தீர்ப்பு சம்மட்டி அடி என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்த கருத்திற்கு ஒரே நாளில் இரு தமிழக அமைச்சர்கள் விமர்சனம் செய்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மதுரையில் பதிலளித்த அமைச்சர் திரு ஆர்.பி. உதயகுமார், திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு பாஜக தொண்டர்தான், கூட்டணி குறித்து தொண்டர்கள் கருத்து சொல்லலாம், ஆனால் தலைவர்கள்தான் முடிவெடுப்பார்கள் என தெரிவித்தார். இதே கேள்விக்கு அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு அளித்த பேட்டியில், பாஜகவும் தொகுதி மக்களும் ஒதுக்கிவிட்டதால் திரு பொன் ராதாகிருஷ்ணன் விரக்தியில் உள்ளதாக தெரிவித்தார். மாநிலங்களுக்கான உரிமைகளை மத்திய அரசு படிப்படியாக குறைத்து வருவதாகவும் சிபிஐ அமைப்பை பயன்படுத்தி அரசியல் தலைவர்கள் மிரட்டப்படுவதாகவும் புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாநில உரிமைகளுக்காக சிறை செல்ல தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். கரும்பு விவசாயிகளுக்கு உதவும் வகையில் திவால் சட்ட விதிமுறைகளை திருத்த வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார். கும்பகோணம் அருகே செயல்பட்டு வந்த இரு சர்க்கரை ஆலைகள் திவால் நோட்டீஸ் அளித்துள்ளதால் தற்போது நடைமுறையில் உள்ள திவால் சட்ட விதிமுறைகளின்படி கரும்பு விவசாயிகளுக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகை கிடைக்க வாய்ப்பில்லை என திரு வைகோ குறிப்பிட்டுள்ளார். ஆலைகளிடமிருந்து கைப்பற்றப்படும் சொத்துக்கள் மூலம் பெறப்படும் நிதியை கரும்பு விவசாயிகளுக்கு வழங்கிட ஏதுவாக திவால் சட்ட விதிமுறைகளில் திருத்தம் கொண்டுவர வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி நிலையத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட 10 லட்சம் இறால் குஞ்சுகள் மண்டபம் கடலில் விடப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் அமைந்துள்ள மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி நிலையத்தில் கடல் மீன்கள் குறித்து பல்வேறு ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அங்கு உற்பத்தி செய்யப்பட்ட 10 லட்சம் ஃபிளவர் இறால் குஞ்சுகள் மண்டபம் அருகே உள்ள முனைக்காடு பாக் ஜலசந்தி கடற்பகுதியில் விடப்பட்டன. மத்திய கடல்வாழ் ஆராய்ச்சி நிலையத்தின் பொறுப்பு விஞ்ஞானி ஜெயக்குமார் மற்றும் மீனவர்கள் சேர்ந்து இறால் குஞ்சுகளை கடலில் விட்டனர். சிறு மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்காக கடந்த 5 ஆண்டுகளாக தாய் இறால்களை வாங்கி அதிலிருந்து முட்டைகளை சேகரித்து அதன் மூலம் இறால் குஞ்சுகளை உற்பத்தி செய்து கடலில் விட்டு வருவதாக மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி நிலைய விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இனி மேலும் சில நிகழ்வுகளை தற்போது வேக செய்திகளாக காண்போம். உதகையில் கனமழையால் சேதமடைந்த வீடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னசென்ட் திவ்யா பார்வையிட்டார். நீலகிரி மாவட்டம் உதகையில் நேற்று இரவு கனமழை பெய்தது. கிரீன்ஃபீல்டு பகுதியில் உள்ள ஏராளமான வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. அதில் வீடுகளில் இருந்த மின்சாதன பொருட்கள் மற்றும் உடைமைகள் சேதமடைந்தன. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதியை மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னசென்ட் திவ்யா பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடப்பமந்து கால்வாய் 5 கோடி ரூபாயில் தூர்வாரப்படும் என தெரிவித்தார். தனுஷ்கோடியில் சூறைக்காற்றுடன் கடல் கொந்தளிப்பாக காணப்பட்டதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. ராமேஸ்வரம் தீவு பகுதியில் நேற்றிலிருந்து 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருகிறது. தனுஷ்கோடி மற்றும் பாம்பன் கடல் கொந்தளிப்பாகவும் காணப்படுகிறது. இதனால் தென்கடல் பகுதிகளான தனுஷ்கோடி, பாம்பன், தெற்குவாடி பகுதிகளில் உள்ள நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்துள்ள கோவிந்தபுத்தூர் ஊராட்சியில் விவசாய நிலங்களில் ஆக்கிரமிப்பு செய்துள்ள நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாப்பளூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய செயலாளர் திரு தங்கையன் தலைமை வகித்தார்.
கோவிந்தபுத்தூரில் விவசாய நிலங்கள் ஆக்கிரமிப்பை உடனடியாக அகற்ற வேண்டும். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விவசாயிகளுக்கு எதிரான 3 வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. கோகுல்ராஜ் ஆணவ கொலை வழக்கில் ஜாமீன் கோரிய 5 பேரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. சேலம் பொறியியல் பட்டதாரி கோகுல்ராஜ் ஆணவ படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களில் கிரிதர், சதீஷ்குமார், ரகு, சுரேஷ், பிரபு ஆகிய 5 பேர் ஜாமீன் கோரி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தாரணி, தற்போது இவர்களுக்கு ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் என்று கூறி ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மாநிலங்களுக்கு இடையேயான மக்கள் போக்குவரத்துக்கு மத்திய அரசு நிபந்தனை ஏதும் விதிக்காத நிலையில் தமிழக அரசு இ-பாஸ் பெற அறிவுறுத்துவது ஏன் என்பது குறித்து பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெளிநாடு, வெளிமாநிலங்களிலிருந்து வருபவர்கள் இ-பாஸ் பெற வேண்டும் என்ற தமிழக அரசின் உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் மத்திய அரசு நிபந்தனை ஏதும் விதிக்காத நிலையில் தமிழக அரசு இ-பாஸ் பெற அறிவுறுத்துவது ஏன் என்பது குறித்து பதிலளிக்குமாறு உத்தரவிட்டு விசாரணையை வரும் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. ஹொசூர் அருகே சாலை ஓரமாக தங்க துகள்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அடுத்த பாகலூரில் காவலர் குடியிருப்பு எதிரில் உள்ள சாலையோர புதரில் சிறிய வகை தங்க நாணயங்கள் கிடந்துள்ளன. இத்தகவல் பரவியதை அடுத்து அங்கு ஏராளமானோர் குவிந்தனர். இதையடுத்து போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் விதமாக போலீசார் பொதுமக்களை அப்புறப்படுத்தினர். புதுச்சேரியில் கொலை வழக்கின் சாட்சியை கொல்ல முயன்ற குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி ஐயங்குட்டிப்பாளையம் அமைதி நகர் பகுதியைச் சேர்ந்த அரவிந்த் என்பவரை கடத்தி கொல்ல முயன்றதாக ராஜேஷ் மற்றும் அவரது கூட்டாளியை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் கடந்த 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற கொலை சம்பவத்தில் நேரடி சாட்சியம் என்பதால் அரவிந்தை கொல்ல முயன்றது தெரியவந்தது. அவர்களிடம் இருந்து ஆயுதங்களை பறிமுதல் செய்த போலீசார் கொலை முயற்சி வழக்கில் தலைமறைவாக உள்ள இருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். பூந்தமல்லி அருகே சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக 3 ஆண்டுகளுக்கு பிறகு கொடுக்கப்பட்ட புகாரில் கோவில் அர்ச்சகர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் போரூர் அடுத்த ஐயப்பன் தாங்கலை சேர்ந்த சந்திரமௌலி என்பவர் அந்த பகுதியில் உள்ள கோயில்களில் அர்ச்சகராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக சந்திரமௌலி தன்னிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக 18 வயதான பெண் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் சந்திரமௌலியை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையை சேர்ந்த இரட்டையர்கள் பேரிடர் காலங்களில் தண்ணீரில் செல்லும் மிதவை சைக்கிளை உருவாக்கியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையை சேர்ந்த இரட்டையர்கள் அசாருதீன் மற்றும் நசருதீன் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணிபுரிந்து வரும் அவர்கள் பேரிடர் காலங்களில் தண்ணீரில் சிக்கிக் கொள்வோரை மீட்கும் வகையில் தண்ணீரில் மிதக்கும் மிதவை சைக்கிளை உருவாக்கியுள்ளனர். தண்ணீர் கேன் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த மிதவை சைக்கிள் 10 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. மேலும் இதில் 180 கிலோ எடை வரை ஏற்றிச் செல்லலாம். குறைந்தது 3 பேர் பயணிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த மிதவை சைக்கிள் கீழக்கரை கடற்கரையில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இப்போ மிதவை சைக்கிள்னு சொல்லி சைக்கிள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த சைக்கிள் எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களாக்கு, அதாவது இந்த மேக்ஸிமம் குளத்தில் வந்துக்கிட்டு நீச்சல் தெரியாத போய் குளிக்க சொல்லி செஞ்சாங்க, தவறு இவ்வளோ விழுந்துடுறாங்க. அவங்கள வந்துக்கிட்டு அதாவது இந்த சைக்கிள் மூலியமாக அவங்கள காப்பாற்ற முடியாதுக்காண்டி அந்த சைக்கிள் கண்டுபிடிச்சிருக்கோம். சப்போஸ் இறந்து போயிடுறாங்க, இறந்து போனாலும் அந்த உடலை தூக்குறதுக்காண்டி நாங்கள் சைக்கிள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நான் வந்து மிதவை சைக்கிள்னு சொல்லி சைக்கிள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். அது குளத்தில் கடலில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது குளத்தில் குளிக்க போகிறவங்களோ கடலில் குளிக்க போகிறவங்களோ நீச்சல் தெரியாமல் சில பேர் இறந்துடுறாங்க. அதை வச்சு எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நம்ம அந்த சைக்கிளை வச்சு போய் எடுக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது உயிருக்கு போராடுறாங்க சில பேர், தண்ணியில் மாட்டிக்கிட்டு கொண்டு அதையும் போய் எடுக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து இந்த சைக்கிள் வந்து இடம்னு பார்த்தா 180 கிலோ வரை போகலாம். இது இப்போதைக்கு அதாவது சைக்கிள் மட்டும் பெடல் பண்ணி ஓட்டுற மாதிரி வச்சுருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ஜின் ரெடி பண்ணி போகிற மாதிரி விரைவில் போய் காப்பாற்றுற மாதிரி வச்சுருக்கேன். இனி மேலும் சில செய்திகளை சுருக்கமாக காண்போம்.
நைஜீரிய எரிவாயு நிறுவனத்தில் ஏற்பட்ட வெடி விபத்து காரணமாக பற்றி எரிந்த தீயில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தனர். லாகோஸ் நகரில் நேரிட்ட இந்த வெடி விபத்துக்கு முழுக்க மனித தவறுகள்தான் காரணம் என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. சம்பவ இடத்திற்கு அருகில் உள்ள 15க்கும் மேற்பட்ட வீடுகள், கடைகள், உணவகம் மற்றும் தொடக்கப்பள்ளி கட்டடங்கள் சேதமடைந்தன. படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. துருக்கி அரசை கண்டித்து பிரான்ஸ் நகரில் உள்ள தூதரகத்தின் முன்பாக நடைபெற்ற போராட்டம் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஆர்மீனியா மற்றும் அஜர்பைஜான் நாடுகளுக்கிடையே கடந்த 2 வாரங்களாக பயங்கர சண்டை நடந்து வருகிறது. இதில் தலையிட்ட துருக்கி அரசு ஆர்மீனியாவுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து முன்வைத்து வருகிறது. இதை கண்டித்து பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் துருக்கி தூதரகத்தின் முன்பாக ஆர்மீனியர்கள் போராட்டம் நடத்தினர். அமேசான் காடுகளில் தீப்பற்றி எரிவது குறித்த அரசின் கொள்கை முடிவுகளுக்கு எதிரான சர்வதேச விமர்சனங்களை பிரேசில் அதிபர் பொல்சனரோ நிராகரித்துள்ளார். பண்ணையார்களும் நில உரிமையாளர்களும் தான் அமேசான் காடுகளை தீ வைத்து அழித்து வருவதாகவும் அவர்களுக்கு ஆதரவாக பிரேசில் அரசு செயல்படுவதாகவும் உலக நாடுகள் புகார் தெரிவித்துள்ளன. அமேசான் காடுகளை உடைமையாக்கிக் கொள்ள பிரேசில் அரசு உதவி வருவதாகவும் அதிபர் பொல்சனரோவுக்கு எதிராக பல நாடுகள் விமர்சனம் செய்து வருகின்றன. இந்தோனேஷியாவில் தொடர்ந்து வரும் போராட்டங்கள் அந்நாட்டு அரசுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளன. அரசு அறிமுகப்படுத்திய புதிய சட்டத்தில் தொழிலாளர்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதாகவும் சுற்றுச்சூழல் விதிகள் மீறப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் புதிய சட்டத்தை கண்டித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் தொடர்கின்றன. ஜகார்த்தா நகரில் மட்டும் ஆயிரக்கணக்கானோரை பிடித்து வைத்த காவல்துறையினர் 100 பேரை கைது செய்துள்ளதாக அறிவித்துள்ளனர். நிலம் கையகப்படுத்தும் அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அர்ஜென்டினாவில் நடைபெற்ற போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். பியூனஸ் ஏர்ஸ் மாகாணத்தின் குவெர்னிகா நகரில் இதற்காக சுமார் 2500 வீடுகளை இடிக்கும் நிலை உருவாகியுள்ளது. இப்பகுதியில் 98 ஹெக்டேர் நிலத்தை அரசு கையகப்படுத்த முடிவெடுத்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டங்கள் நடந்து வருகின்றன. இருப்பினும் அரசு தன் முடிவில் இருந்து பின்வாங்கியதாக தகவல்கள் இல்லை. ஆஸ்திரேலியாவில் அலைச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்டிருந்த நபரை சுறா தாக்கிய பின் அவரை காணவில்லை என போலீசார் அறிவித்துள்ளனர். பெர்த் நகரத்தில் இருந்து சுமார் 700 கிலோமீட்டர் தொலைவில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அவரை காப்பாற்ற பலர் முயன்றும் பயன் இல்லை என தெரியவந்துள்ளது. சுறா தாக்குதலுக்கு உள்ளானவர் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டாரா என பாதுகாப்பு வீரர்கள் தேடி வருகின்றனர். அந்த நபர் குறித்த மேலும் விவரங்களை வெளியிட போலீசார் மறுத்துவிட்டனர். பார்சிலோனாவுக்கு ஸ்பெயின் மன்னர் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். கேட்டலோனியா தனிநாடு கேட்டு பல ஆண்டுகளாக போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் பார்சிலோனாவுக்கு மன்னர் யாருமில்லை என போராட்டக்காரர்கள் கூறினர். மன்னர் பிலிப் மற்றும் பிரதமர் ஆகியோர் ஒரு பொருளாதார மாநாட்டில் பங்கேற்க பார்சிலோனா வர திட்டமிட்டிருந்தனர். மன்னரின் உருவ பொம்மையை பலர் எரித்ததால் நகர் முழுவதும் பரபரப்பு நிலவியது. ரஷ்யாவில் கொரோனா வைரஸ் பரவல் கட்டுக்கடங்காமல் அதிகரிப்பதை தொடர்ந்து மாஸ்கோ நகரில் கடுமையான விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த மே மாதம் 11ஆம் தேதிக்கு பின்னர் ஒரே நாளில் 12,126 பேர் புதிதாக கொரோனா வைரஸ் நோய் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் மாஸ்கோ நகர் முழுவதும் பல்வேறு கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. இதன்படி 65 அல்லது அதற்கு அதிகமான வயதுடையோர், ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டுள்ளவர்கள் வரும் 28ஆம் தேதி வரை சுதந்திரமாக பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமைதிக்கான நொபேல் பரிசை பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு சமர்ப்பணம் செய்வதாக உலக உணவு திட்ட அமைப்பு அறிவித்துள்ளது. உலகம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் செயல்பட்டு சுமார் 10 கோடி பேரின் பசியை போக்குவதில் உலக உணவு திட்ட அமைப்பின் கீழ் பல்லாயிரக்கணக்கான பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் செயல்பட்டு வருகின்றனர். அந்த அமைப்புக்கு கிடைத்த நொபேல் பரிசை அவர்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்வதாக அந்த அமைப்பு அறிவித்துள்ளது. துருக்கியின் தென்பகுதியில் பற்றிய காட்டுத்தீ குடியிருப்பு கட்டடங்களுக்கும் பரவி பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்தியது. இஸ்கெண்டெரன் மாவட்டத்தில் உள்ள காட்டுப்பகுதி ஒன்றில் பற்றிய தீயை அணைக்க 50க்கும் மேற்பட்ட ட்ரக் வண்டிகள், 2 ஹெலிகாப்டர்களுடன் ஏராளமான வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். வீடுகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் தீக்கிரையான நிலையில் ஏராளமான பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.